Hello guys and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம iPhone 13ல iOS 18 public beta நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். So ஆல்ரெடி நாங்க சைன் இன் கொடுத்து வச்சிருந்தோம். அதனால சைன் இன் பண்ணிக்கோங்க. In case உங்களுக்கு வேணும்னா நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. So இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இதுல சில பக்ஸ் இருக்கு. என்னென்னன்னு பாத்தீங்கன்னா ஆப் கிராஷ் ஆகும். அப்பப்போ அதே சமயம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரொம்ப ஸ்டேபிளாலாம் இருக்காது, அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ ஒரு 10% உங்களுக்கு சீக்கிரமாகவே குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸ்டில் இது பப்ளிக் பீட்டாக இருந்தாலும் பக்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டு பக்ஸை ஞாபகம் வச்சுட்டு உங்கள் ப்ரைமரி டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஸோ iPhone 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.64 GB கிட்ட நமக்கு அப்டேட்டோட சைஸ் வந்து இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் பீட்டா 3 அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட iPhone 15 ப்ரோவில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் நீங்கள் சப்போஸ் வீடியோக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கார்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டெவலப்பர் பீட்டா 3ல நமக்கு ஓவராலாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் தீம் எல்லா ஆப்பும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பெட்டராகலை. ஸோ ஆப் கிராஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஐஃபோன் ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் இந்த சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில ஐகான்ஸ் ட்வீக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாஷ் லைட் ஐக்கான் ஆகட்டும், சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டினியூவாக வந்துட்டு இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.